ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 14ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 31ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 8:13 மணி வரைக்கும் துவாதசி திதி, அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:06 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல அதிகாலை 5:53 மணி வரைக்கும் மரண யோகமும், பின்பு இரவு 8:06 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல அமிர்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், குளிகை நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:06 மணி வரைக்கும் பூர நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திர நட்சத்திரம் உள்ளது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. எதன் வழியில விரைய செலவுகள் இருக்கும்னு பார்த்தா, குடும்பத்தின் வழியில விரைய செலவுகள் ஏற்படும். குடும்ப நபர்கள் வழியிலையோ இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில இருந்தோ விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். இன்றைய தினத்துல ஸ்கூல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கல்வி செலவை ஏற்க வேண்டிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதன் வழியிலிருந்து செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கு. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இருக்குதுன்னா அதை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கும். நம்ம இதை செய்யறேன், அதை பண்றேன் அப்படின்னு நாம எப்போதும் சொல்லி இருந்தோம் அப்படின்னா அதன் வழியில இன்றைய தினத்துல செயல்படுத்த வேண்டிய தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் பகுதிகளில் கவனங்கள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல நிம்மதியான உறக்கங்கள் இன்றைய தினத்தில் அமையும். ஏதாவது மனதளவுல கவலைகள், உளைச்சல்கள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இன்றைய தினத்துல அந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நிம்மதியான உறக்க நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மறைமுகமான ரகசியமான விஷயத்துல எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள், கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சிகள் இருந்தாலும் குடும்ப நபர்கள் வழியிலிருந்து அதற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாமே சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கான மேன்மைகளை தரக்கூடிய தினமும் இன்றைய தினமாக இருக்கிறது. புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு நன்மதிப்பு, நற்பெயரை பெறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு புகழ் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆசைப்பட்ட காரியத்துல எல்லாம் ஈடுபடக்கூடிய தினம் இன்றைய தினம். கொஞ்சம் அதிகமான ஆசைகளும் இருக்கும். அதுல எல்லாம் நிதானமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதிர்பார்த்த லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய நல்ல தினம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள், கடிதங்கள் சம்பந்தமான தொடர்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். ஒரு சிலர் திருமண ரீதியிலான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அஷ்டலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயத்துல அதிக ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கு. இன்றைய தினத்துல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதுல ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் பணம் போடக்கூடிய முயற்சிகள் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் பெரிதாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ இல்லை முதலீடு போடக்கூடிய விஷயங்களோ அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கு இடமாற்றம், பயணங்கள் போகிறது, கடிதங்கள் சம்பந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வணிகம் சம்பந்தமான தொழில்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கூட்டுறவு சம்பந்தமான தொழில்களில் ஈடுபாடுகள் இருக்கும். கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். நுணுக்கங்களோடு இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான விஷயத்துல மிகுந்த முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரியான துறைகள்ல இன்றைய தினத்துல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஆர்வ நிலைகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல நுட்பமான நுணுக்கமான அறிவை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. தெளிவான நபர். வியாபாரம்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக இன்றைய தினத்துல இருப்பீங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்த நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கும்.
பெரிய அளவிலான பூஜைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினம். அந்நிய நபர்களுக்கும் நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த உறவுகளுக்கு குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கெல்லாம் இன்றைய தினத்துல நுட்பமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள், பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள் இருக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளோ, கடித ரீதியிலான தொடர்புகளோ இதெல்லாம் உங்களுடைய தந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல புனித பயணம் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள் இருக்கும். விரும்பிய புனித பயணங்கள் அமையும். பெயரும் புகழும் கூடும், மதிப்பு மரியாதைகள் உயரும், புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல ரொம்ப நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தர்ம சிந்தனைகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அறக்கட்டளை சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றியுணர்வோடு இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு. விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல பதவிகளில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடைவீங்க. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. எந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயத்துல, தொழில்ல ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஆனாலும் கவன நிலைகளோடு இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் ஒரு சிலருக்கு ஏமாற்ற நிலைகளோ, பிரச்சனைகளோ இல்லைன்னா வேறு ஏதாவது இடையூறுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு. மகன் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய நபர்கள் யாரிடமும் அதை கொடுக்கறது இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். அதுல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புதிதான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். குறிப்பாக தொழில் ரீதியிலான விஷயத்துல ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்மளுடைய தொழில்ல சேர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்ல தொழிலையே புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல இள வயது பெண்களால பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் அதுல கவன நிலைகளை செலுத்தலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. அதே மாதிரி இன்றைய தினத்துல வியாபாரத்துல கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியிலான துறைகள்ல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் அவசியம். வணிக முறைகளில் கவனங்கள் அவசியம். கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பராசக்தி தேவி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார்.
திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய திருமண முயற்சிகள், வெளிநாடு முயற்சிகள், பிஸ்னஸ் முயற்சிகள், இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சிகள் இருந்தாலும் இதுக்கு உங்களுடைய அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு யாருனே தெரியாத வெளிநபர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல்கள் இருக்கும். இவ்வளோ நாளா கருத்து மோதல்கள், பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு இதெல்லாம் இன்றைய தினத்துல ஓரளவு சரியாகி குடும்பத்துல ஒரு நல்ல சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்துல மிகுந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவது பார்ட்னரை சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம். வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல நீங்க எடுத்து செய்யலாம். நல்ல முறையில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வரன் பார்க்க முயற்சிகள் செய்யக்கூடியவங்க தந்தை வழியில பார்க்கலாம், இல்லைன்னா அந்நிய நபர்கள் வழியில வரன் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது திருமால் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக அமைகிறது. பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு வேலைகளில் ஒரு சில இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கும். இல்லைன்னா உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா முக்கியமான வேலைகளை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கவனங்கள் அவசியம். பிரச்சனைகள், தொந்தரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். பெண்களாக இருக்கிறீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளை வைத்துக் கொள்வது நன்மை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல ஏதாவது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா நாமளா மருத்துவம் பார்க்கறத தவிர்க்கலாம். அதற்குன்னு உரிய மருத்துவரிடம் போய் மருத்துவம் பார்க்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக அமைகிறது. இன்றைய தினத்துல விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மருத்துவ செலவுகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. கடன் வாங்குறது, கடனா கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் இன்றைய தினத்துல. அதை பத்திரப்படுத்துறதுக்கு நாம ரொம்ப சிரமப்படுற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அது போக உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கவனமாக வைத்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் இதெல்லாம் எங்கேயும் எடுத்துட்டு போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல இருக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு நெடுநாட்களாக இல்லாத தம்பதியினர்களுக்கு இன்றைய தினத்துல குழந்தை பேரு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
உங்களுடைய புத்தி நிலை, மனநிலை, எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நுணுக்கமாக சிந்தனை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்லா ஆழ்ந்து சிந்தனை செய்வீங்க. புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப நுணுக்கமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள், பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள், கடிதங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் குறித்து இந்த உறவுகளுக்கு இன்றைய தினத்துல தொடர்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தமான நகர்வுகள்ல ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்துல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய பெண்ணை மணமுடிக்கும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். விரும்பிய வரனை மணமுடிக்கும் சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது, பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது, வெளிநாடு முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் குறித்து உங்களுடைய நண்பர்கள் கிட்டையோ, தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து மீறி வரக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல இருக்கு. சின்ன அசௌகரியங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி அண்டை அயலார்கள், உறவு முறைகள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த உறவுகளுக்கெல்லாம் இடமாற்றம் சார்ந்தது, கடித ரீதியிலான தொடர்புகள், இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இந்த உறவுகளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நுணுக்கமான ஆழ்ந்த சிந்தனைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பண்ணை சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக பண்ணை வைத்து நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டுல சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சங்கர நாராயணன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். புதிதான முயற்சிகள் இருக்கும் தினம் இன்றைய தினம். அதிக ஆர்வங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயங்களை செய்யும் போதும் அதுல ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கும். சுய முயற்சியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய தினம். முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள் இன்றைய தினத்துல அமையும். அதனால இன்றைய தினத்துல நீங்க தாராளமாக முயற்சிகள் செய்யலாம்.
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கும். பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கு. கடித ரீதியிலான தொடர்புகள் இதெல்லாம் இந்த உறவுகளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைத்துறையில முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா வெற்றிகளை பெறக்கூடிய சூழல்களோ அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பிட்ட முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினத்துல அமையும். இடமாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். உறவு முறை பயணம் இல்லைன்னா நண்பர்களை காணக்கூடிய பயணங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான பயணங்கள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யலாம். அதெல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் தனஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்டவை இன்றைய தினத்துல அடங்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதியான சூழல் நிலவும். குடும்ப நபர்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு நுணுக்கமான சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த உறவுகளுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், கடித ரீதியிலான தொடர்புகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் பெரும் ஆர்வங்கள் இருக்கும். இன்றைய தினத்துல நுணுக்கமா ஆழ்ந்து படிக்கக்கூடிய சிந்தனை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நுட்பமான பேச்சுவார்த்தைகள் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நுணுக்கமான நுட்பமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். கலகலப்பாக இருக்கக்கூடிய நபர் நீங்களாக இன்றைய தினத்துல இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழியிலிருந்து வரவுகள், லாபங்கள் இருக்கும். உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. பண்ணையெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா அதன் வழியில லாப நிலைகள் இருக்கும். சொத்துகள், வாகனங்கள் வழியிலிருந்து லாபங்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. மீன ராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். புத பகவானினுடைய சிறப்பம்சங்களான நுட்பங்கள், யுக்திகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களிடம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல வியாபாரியாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப தந்திரமாக, நுட்பமாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நுணுக்கமான சிந்தனைகள், நுணுக்கமான செயல்பாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு
இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இடமாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சிறு தூர பயணங்கள் அமையக்கூடிய தினம். பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கலகலப்பான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. அதே மாதிரி வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம், சுய முயற்சிகளை செய்யக்கூடிய தினமா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல புதிய முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலை ஆட்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.